என்னோட குறைய வந்து நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த குறையினால வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு வந்து தட்டி கழிச்சு போனது. நான் ரொம்ப குட்டியா இருக்கேன்னு சொல்லி ஷார்ட்டா இருக்கேன் அப்படி உனக்கு திறமையெல்லாம் இருக்குமா ஆனா நீ ஷார்ட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஜெக்ஷன் எனக்கு வந்திருக்கு. ஆனா டைரக்டர் சார் வந்து அந்த குறையெல்லாம் பார்க்காம உண்மையான திறமைக்கு வந்து மதிப்பு கொடுத்தனாலதான் நான் இந்த படத்தை வந்து இப்போ இங்க ஹீரோயினா நிக்கிறேன்றதை வந்து நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். டீமை பத்தி சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் சார் வந்து ரொம்ப எளிமையா இருப்பாரு. அவரை பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர் கூட போட மாட்டாங்க. எல்லாரும் அதை தான் சொன்னாங்க. நான் சொல்லணும்னு நினைச்ச பாயிண்ட்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சார் வந்து ஸ்லிப்பர் போட ரொம்ப எளிமையா கல்லு மண்ணு வெயில் மழை எதுவும் பார்க்காம ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளோ எளிமையா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி ரொம்ப அருமையா வந்து கதைக்கு வந்து எங்களை எல்லாரையும் நடிக்க வச்சிருக்காரு. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் கேமரா டீம் மணி சார் வந்து ரொம்ப எப்படி சொல்ற அவர் கூட இருந்த ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லலாம் ஒவ்வொரு ஷூட்டிங் போறது பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூவே நான் வந்து ரொம்ப நேரம் வந்து வளன்னு இழுக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. கரெக்டா வந்து ப்ராப்பரா ஸ்கெடியூல் போகுது அப்படின்னா கேமரா வந்து அதே மாதிரி கரெக்டா வச்சுட்டு கரெக்டான டைமுக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருந்தவங்க. அப்புறம் மேனேஜர் சார் அவங்களுக்கும் வந்து இந்த நான் வாழ்த்துக்களை நன்றி சொல்லிக்கிறேன். என் கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நாங்க ஒரு ஃபேமிலியா தான் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ஜாய் பண்ணோம். ஷூட்டிங் அந்த திரையில மட்டும் கிடையாது, நாங்க சகஜமாவே பழகி அந்த மாதிரி தான் இருந்தோம். திரையில எப்படி வந்து ஃபேமிலியா இருந்தோம் அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்கிரீன்ல இருந்தோம்னு நினைக்கிறேன். எல்லாரையும் அம்மா அண்ணா அப்பா அந்த மாதிரி தான் கூப்பிட்டு பாருங்கினேன். அப்புறம் இப்போ வந்து முக்கியமா எங்க ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். அவரை பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அவரை மாதிரி ஒரு இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோ சார் தான், நாகரத்தினம் சார் தான் வந்து நான் சொல்லணும். ஏன்னா இந்த காலத்துலயும் வந்து எனக்கு வந்து படத்துல பாக்குற மாதிரி இருந்துச்சு. அவர் கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து ஏஞ்சி நின்று வணக்கம் சொல்லுவாங்க, அவரை பார்த்து கொஞ்சுவாங்க. இதெல்லாம் வந்து நான் படத்துலதான் பார்த்திருக்கேன். படத்துல வந்து சொல்லி பண்ண வச்சிருப்பாங்க. இங்க வந்து அவர் பண்ண செயல்களால வந்து அவங்க எல்லாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தலைவனுக்கு வந்து ஒரு மக்கள் கொடுக்குற மரியாதை வந்து ஒண்ணு வந்து பயத்தினால இருக்கும், இன்னொன்னு வந்து மரியாதைனால பாசத்தினால இருக்கும். அவங்க கொடுத்தது வந்து மரியாதையும் பாசத்தினாலையும் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் ஊர் மக்களுக்கு அவர் செஞ்சிருக்காரு. அவர் கூட நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் கதையில இந்த திறமையான டீம் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்.